ஹலோ டெக்கிஸ், நம்ம இன்றைக்கான வீடியோவில் டிசிபி ஐபினா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கிங் சீரிஸில் பார்த்தா நிறைய வீடியோ பார்த்தா நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு, வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் பார்த்தா உங்கள் லைஃப்பில் ஒரு கெரியரை பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கியான வீடியோவில் நம்ம என்ன மாதிரி டாப்பிக்லாம் கவர் பண்ண போகிறோம்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாட் இஸ் டிசிபி ஐபி மாடல், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓஎஸ்ஐ மாடலை பற்றி டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன, இந்த டிசிபியில் பார்த்தா 4 லேயர்ஸ் இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் பார்த்தா பேக்கெட் ஜேர்னி பற்றி சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் என்ன, ஐபி அட்ரஸோட பேசிக்ஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்தா நம்ம சேனலில் போட்டிருப்போம். அது எல்லாமே பார்க்காத இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. போர்ட் அண்ட் ப்ரோட்டோகாலையும் சொல்லியிருப்போம். டிசிபி வர்சஸ் யூடிபி அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஹேண்ட் ஷேக், 3-வே ஹேண்ட் ஷேக், 4-வே ஹேண்ட் ஷேக், இதெல்லாம் பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் டிஎன்எஸ், டிஹெச்சிசிபி, ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் இதெல்லாமே பார்த்தா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃபைனலாக பார்த்தோன்னா ஃபயர்வால் நேட் பேசிக் சொல்ல போகிறோம். மோஸ்ட்டாக ஹேக்கர் நெட்வொர்க்கிங்கை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் ஹேக்கிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா நெட்வொர்க்கிங் கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஒரு ஹேக்கிங் ஸ்கில்லை பார்த்தா டெவலப் பண்ணவே முடியும். வாட் இஸ் டிசிபி அண்ட் ஐபி? ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி இப்போ நம்மளோட டெஸ்டினேஷனை பார்த்தா நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்டர்நெட்டும் இதே கான்செப்டை தான் பார்த்தீங்கன்னா சேமாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்று நம்ம ஓஎஸ் மாடலை பற்றி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. ஆனால் ஓஎஸ்ஐ மாடல்னால் டெக்ஸ்ட் புக்கில் யூஸ் பண்ணுறது தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பட் ரியல் வேர்ல்டை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இந்த டிசிபி ஐபி மாடலில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டிசிபி ஐபியில் பார்த்தா மொத்தம் 4 லேயர் இருக்குது. அந்த ஓஎஸ்ஐ மாடலில் என்ன லேயர் இருக்கோ அதில் பாதி தான் இதில் இருக்குது. ஸோ என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர், செகண்ட் டிரான்ஸ்போர்ட், தேர்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் லேயர், அந்த ஃபோர்த்துன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆக்சிஸ் லேயர்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொன்னால் ஓஎஸ்ஐ மாடலை ஒரு தியரி மாடல்னு சொல்லுவாங்க. இதுவே டிசிபி ஐபி மாடலை பார்த்தா ரியாலிட்டி மாடல்னு சொல்லுவாங்க. நிறைய வீடியோவில் பார்த்தா சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் கான்செப்டை புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஹேக்கிங் ஜேர்னி பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய விஷயங்களை பார்த்தா கற்றுக்கிறதுல எக்ஸைட்டடாகவும் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நெட்வொர்க்கிங் சீரிஸை புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஹேக்கிங் ஜேர்னி பார்த்தா ஜாலியாக இருக்கும். அப்படி நீங்கள் நெட்வொர்க் படிக்காமல் நீங்கள் ஹேக்கிங்குள்ளே டேரெக்டாக போய் என்ட்ரி ஆகினீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க எதுவுமே புரியாமல் பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் என்னென்னா டிசிபி வர்சஸ் யூடிபி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தா கேம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான மேட்ச்சு. ஸோ அது நீங்கள் விளையாட சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் லேக் ஆகிட்டால் எப்படி இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருக்கலாம், நீங்கள் பார்த்தோன்னா லைவாக கிரிக்கெட்டை பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்தியா ஜெயிச்சே ஆகணும் அந்த மாதிரி வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா உங்களுடைய மொபைல் ஃப்ரீஸ் ஆகிட்டால் எப்படி இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு உங்களுடைய கன்ஃபியூஷனான ஒரு மைண்டு இருக்கும். ஓகே, டிசிபினா என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கால் பண்ண சொல்ல என்ன பண்ணுவீங்க, பேசுவீங்க. ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் ஆகுதா, அதுக்கப்புறம் நான் செக் பண்ணுறாங்க, நீங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்குதா. ஸோ அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குதான்னு பார்த்தீங்கன்னா ஹலோ சொல்லி பார்த்தா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்ன, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்க, நீங்கள் சாப்பிட்டியா இல்லையான்னு பார்த்தா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்தா கேட்குறீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்னாலஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தியா. இதுதான் ஒரு டிசிபி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி டிசிபினா என்னென்னு அதோட ஸ்டாண்டு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. யூடிபினா என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். யூடிபினா ஷவுட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் எந்த ஒரு கால் வந்தாலும் பார்த்தா செக்கும் பண்ண மாட்டேங்க, ஆனால் ஃபாஸ்ட்டாக பார்த்தா ஒர்க் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தா யூடிபின்னு சொல்லுவாங்க. டிசிபி யூசர் எந்த பேஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெப், இமெயில், எஸ்எஸ்ஹெச் இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தா யூஸ் பண்ணுறாங்க. இதுவே யூடிபி யூசர்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா, ஸ்ட்ரீமிங், கேமிங், கால்ஸ் இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த யூடிபி பர்ஃபார்ம் பண்ணுது. தென் உங்களுக்கு இன்டர்நெட்டோட ஸ்பீடு வேணுமா, நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடிபி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும். அதுவே உங்களுக்கு அக்யூரசி வேணுமா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசிபி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேப்பபிலிட்டியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தரமான நாலேஜ் இருந்தாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கரை பார்த்தா 50% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ நெட்வொர்க்கிங் கான்செப்டை பற்றி தான் இந்த ஒரு ஹேக்கிங் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா டிசிபி ஐபி மாடல்ஸில் இருக்கிற லேயர்ஸை பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷன் லேயர் பார்த்தா ஃபஸ்ட்டில் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா, ஒரு யூசர் ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ரோட்டோக்காலை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் லேயரை பார்த்தா பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. செகண்டாக பார்த்தா டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்குது. எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தா டெலிவரி பண்ணுது. ஸோ இந்த ஒரு வேலையை பார்த்தா பண்ணிக்கிட்டு வருது.
தேர்ட் என்னென்னா இன்டர்நெட் லேயர் இருக்குது. ஸோ ரவுட்டிங் பேக்கெட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆக்சஸ்ன்னு இருக்குது. ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒயராக நெட்வொர்க் வேணுமா இல்லை ஒயர்லெஸ்ஸாக நெட்வொர்க் வேணுமான்னு இதை அலோகேட் பண்ணுறது இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் தாங்க. சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீஃபான ஒரு டெஃபினேஷனை பார்க்கலாமா? அப்ளிகேஷன் லேயர்னால் ஒரு யூஸருக்கு ஒரு இன்டர்ஃபேஸை கொடுக்குற லேயர் தான் அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லுவாங்க. லைக் என்ன மாதிரி ப்ரோட்டோக்கால்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? HTTP, HTTPS, FTP, SMTP, DNS, SSH. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோக்காலை பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லேயரில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் குரோமில் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இமெயில் அனுப்ப போகிறீங்க. உங்களுக்கு பார்த்தா யூசர் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தா டிசைனை கொடுத்து வச்சுருப்பாங்க. ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக, அதாவது பார்த்தோன்னா நம்ம பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. தென் செகண்ட் என்ன டிரான்ஸ்போர்ட் லேயர். இது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் பார்த்தா நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு தான் போகுதா இல்லை வேறு எதனா பீப்புளுக்கு ஒரு ஹேக்கருக்கு போகுதா என்னென்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு லேயரை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு லேயரை யூஸ் பண்ணுறதால பார்த்தா நமக்கு என்ன ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான். தென் தேர்ட் என்னென்னா இன்டர்நெட் லேயர்னு சொல்லுவாங்க. ஒரு பேக்கெட்டை ரவுட் பண்ணுறதுக்கும் டிசைட் பண்ணுறது தான் இந்த ஒரு லேயர்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நெட் லேயரில் பார்த்தா 2 ப்ரோட்டோக்காலை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரோட்டோக்கால் மீன்ஸ் IPv4, IPv6 இந்த மாதிரி அட்ரஸை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்னு சொல்லுவாங்க. பிசிக்கலாகவும் இது இன்டர்நெட் கூட கம்யூனிகேஷன் பண்ணும் ஒரு டேட்டா ஃப்ரேமும் பார்த்தா ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த ஒரு நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இருக்குது, ஈத்தர்நெட், ஸ்விட்ச், மேக் அட்ரஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தா எக்ஸாம்பிளாக பார்த்தா இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் லேயருக்கு பார்த்தா இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னா பேக்கெட். ஒரு பேக்கெட் எப்படி ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். குரோமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். HTTP ரெக்வஸ்ட்டை பார்த்தா க்ரியேட் பண்ணுது. செகண்டாக பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டு TCP போர்ட் 443 இந்த ஒரு ஹேண்ட்ஷேக்கை பார்த்தா க்ரியேட் பண்ணுது. தேர்ட் என்னென்னா இன்டர்நெட் IP அட்ரஸை பார்த்தா ரவுட் பண்ணுது, அதாவது பார்த்தா அசைன் பண்ணுது. ஃபோர்த் என்னென்னா நெட்வொர்க் ஈத்தர்நெட், ஒய்ஃபை இந்த டிரான்ஸ்மிட் பண்ணுறதால பார்த்தா நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறோம். நம்மளுடைய டிவைஸில் பார்த்தா பேக்கெட்டை க்ரியேட் பண்ண என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ரவுட் யூஸ் பண்ணுறோம், ISP, கூகுள் சர்வர் இது எல்லாமே ரீச் பண்ணாதான் நமக்கு பார்த்தா ஒரு சரியான ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்குது இந்த ஒரு கூகுள். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா ஹேண்ட்ஷேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3-வே ஹேண்ட்ஷேக், 4-வே ஹேண்ட்ஷேக் பார்த்தா இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹேண்ட்ஷேக் தென் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் என்ன நடக்கும்னு தெரியுமா? நமக்கு கம்யூனிகேஷனே பார்த்தா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வீடியோ ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருப்போம் நம்மளுடைய கம்யூனிகேஷன் பார்த்தா தென் ஸ்டார்டிங் ஃபார் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதை தான் பார்த்தா இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இந்த 4-வே ஹேண்ட்ஷேக், 3-வே ஹேண்ட்ஷேக்கில் பார்த்தா 3 ஃபங்க்ஷன் பார்த்தா மெயினாக இருக்குது. சிங்க், அக்னாலஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் இப்படி சொல்கிறான்னு தெரியுமா? சிங்க்னா என்ன தெரியுமா? சிங்க்ரோனைசேஷன். அக்னான்னு எதுன்னு தெரியுமா? அக்னாலஜ்மெண்ட்டு தான் இப்படி சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தா 3-வே ஹேண்ட்ஷேக்குன்னு சொல்லுவாங்க. சரி 4-வே ஹேண்ட்ஷேக்னா என்ன உங்களுக்கு சொல்கிறேன். ஃபின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஃபின்னு இருக்குது. ஸோ இதுக்கு என்னடா மீனிங்னு கேட்டிங்கன்னா, சரி இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்டில் TCP/IP சைபர் செக்யூரிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேக்கெட் ஸ்னீஃபிங், அதுக்கப்புறம் OSAC அனலைசிஸ், ஃபயர்வால் ரூல்ஸ், போர்ட் ஸ்கேனிங், டவுஸ் அட்டாக், சாக் லாக் அனலைசிஸ் இந்த மாதிரி பல வேலைகளை பார்த்தீங்கன்னா பண்ணுறதால ஸோ இதை பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெட்வொர்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஹேக்கர் மைண்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஐ ஹோப் TCP/IPனா உங்கள் மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் கிளியராக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய டாபிக்ஸை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணலாம். ஸோ ஒரு ஹேக்கர் பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு வரலாம். வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.